ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுது, உங்க இரக்கத்தையே உள்ளம் நாடுது. என்னங்க பாடல் நல்லா பலமா இருந்து பாக்குறீங்களா? ஆமாங்க, இதுதாங்க உங்களுக்கான கிருபை நேரம், கிரேஸ் டைம். இந்த கிருபை நேரத்துல நீங்க நிறைய சாட்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆமாங்க, இன்றைக்கு கிரியை செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்துல ஒரு வசனம் ஞாபகம் வருது. எரேமியா 23:23 நாம் வாசிக்கிறோம். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, தேவன் இங்க ஜெபிக்கும் பொழுது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் பிசாசின் பிடியில் இருந்தவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கிடைக்காது. அப்போ அருண் மூலியமாக எனக்கு வந்துட்டு பாஸ்டர் தெரிய வந்தார். ஸோ பாஸ்டர் வந்துட்டு ரொம்ப ப்ரேயரும், ஸோ ஏசப்பாவோட ரத்தமாக கணிச்சு எண்ணெயும் தண்ணியும் எனக்கு வந்துட்டு டெய்லியும் குடிங்கன்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் ப்ரேயர் பண்ணி அந்த ரத்தமாக கணிச்சு எண்ணெயும் தண்ணியும் நான் குடித்தேன். எனக்கு ப்ளீடிங் நெக்ஸ்ட் டேலேயும் ஸ்டாப் ஆச்சு. எனக்கு சுத்தமாக ப்ளீடிங்கே கிடையாது. எனக்கு இது நடந்தது, இது உண்மையில் நடந்தது இது. ஸோ நான் அவர்கிட்ட இன்னொரு கோரிக்கை நான் வச்சேன் பாஸ்டர் கிட்ட. எனக்கு கல்யாணம் ஆச்சு பாஸ்டர், இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. ஸோ அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நீ லண்டன்லேருந்து வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீ குழந்தையோடு தான் வருவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என் ஒய்ஃப் 5 months ப்ரெக்னென்ட்டு. ஸோ இது கடவுள் இது முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இது உண்மையில் நடந்தது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வந்ததாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு எந்த பிரச்சனையோடையுமே அவரோட சித்தம் பிரகாரம் நல்லபடியாக நடந்துச்சு. இது எல்லாருமையோடையும் கர்த்தர் சாட்சியாக சொல்ல ஆசைப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சாட்சிகளை நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிசாசின் பிடியில் இருக்கலாம், இல்ல வியாதியின் படுக்கையில் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, நீங்க இந்த கிருபை நேரத்துல இந்த திரையில் காணப்படுகிற இந்த நம்பருக்கு நீங்க போன் மூலமாக உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க காத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.